ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. நாம் இப்போ 5வது நாமாவை பார்க்குறோம். அதில் சிவஞானினே நமஹா, சிவஞானிக்கு நமஸ்காரம். அதாவது சிவபுத்திரன் ஆனதுனாலையும் சிவஞானத்தை உடையவராக இருக்கிறதுனாலையும் அதை போதிக்கிறதுனாலையும் பகவானுக்கு இந்த இடத்துல சிவஞானின்னு பேர். என்றைக்குமே இந்த சிவஞானம்னு சொல்லக்கூடியதான் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறதா இருக்குது. உதாரணத்துக்கு லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே அம்பாளை சொல்லும்போது சிவஞான பிரதாயினின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிவஞானம்னு சொல்லக்கூடியது தான் எல்லாவற்றிற்கும் மேலே உசந்ததாகவும், எதை ஒன்றை தெரிஞ்சுனுட்டா, எதை ஒன்றை கேட்டுட்டா, எதை ஒன்றை பார்த்துட்டா இனிமேல் எதையுமே நாம் விரும்ப வேண்டாமோ தெரிஞ்சிக்க வேண்டாமோ அப்படியாப்பட்டதாக இருக்கக்கூடிய பிரம்மங்கிறது இங்கே சிவம்னு சொல்லப்படுறது. அதனால் சிவஞானின்னு பேர். இன்னொன்று, சம்ஸ்கிருதத்துக்கு வடமொழிக்கு இருக்கக்கூடியதான ஒரு அகராதி டிக்ஷனரியில் பரமேஸ்வரனை சொல்லும்போது தான் கிருஷானுரேதா சர்வஜா, சர்வஜன் என்னும் பெயர் பரமேஸ்வரனுக்கு உடையதாக அமைஞ்சிருக்கு. அப்படின்னா எல்லாத்தையும் அறிந்தவர். இப்போது நமக்கு எப்படி ஒரு இது அமையப்பட்டிருக்குன்னு கேட்டாக்கா, ஒரு 10 விஷயத்தில் நமக்கு ஒரு விஷயம் தெரியலாம். ஆனால் இருக்கிற எல்லா விஷயத்திலையும் தெரிஞ்சவராக இருக்கணும்னா அது பகவானால் தான் முடியும். எல்லாருக்குள்ளேயும் இருந்து எல்லா விஷயத்தையும் வழி நடத்துவதனாலே அவருக்கு சிவஞானின்னு பேர். இதை தான் மாத்திரம் இல்லாமல் அவபோதனைங்கிறதான விஷயத்தினால அறிந்து கொள்வது மாத்திரம் இல்லாமல் போதிக்கிறதும் இருக்குது. அதனால தான் பகவானுக்கு குருவின் குருன்னு பேர், சத்குருநாதன்னு பேர். எப்போவுமே சின்முத்ரையினாலே அந்த தத்துவத்தை காமிச்சு கொண்டே இருக்கிறவராக இருக்கார். நாங்கள் 18ஆம் படி ஏறி மேலே பார்த்தோன்னா மகா வாக்கியமானது எழுதப்பட்டிருக்கும், தத்துவமசின்னு எழுதப்பட்டிருக்கும். பகவான் அதை போதித்து கொண்டே இருக்கிறதுனால, குருவுக்கெல்லாம் குருவானவர்னு இருக்கிறதுனால இந்த நாமாவினால சிவஞானியாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம் அப்படி என்று இந்த நாமா விசேஷமாக சொல்லப்படுறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.